அன்பார்ந்தவர்களே, பிரச்சனை இல்லாத இடமே இந்த உலகத்துல கிடையாது. பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கு. அங்க இருக்கு, இங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அது வீட்டுல இருக்கு, வேலை செய்யற இடத்துல இருக்கு, பங்கு தளத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறவங்க பெரியவங்க கிடையாது. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரவங்க, சமாதானத்தை ஏற்படுத்துறவங்க தான் ஆன்றோர், சான்றோர், ஞானமிக்கோர். அப்படி ஞானமிக்கவர்களாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க இந்த உலகத்துல அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தங்களுடைய வார்த்தைகளால புண்படுத்த மாட்டாங்க, தங்களுடைய வார்த்தைகளாக காயப்படுத்த மாட்டாங்க, காயத்தை ஆற்றுபவர்களாக இருப்பாங்க. கோபத்தினால கொளுத்தி விட மாட்டாங்க, தங்களுடைய கோபத்துல கூட குளிர்விப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாக வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால சண்டை போடுறதுனால நம்ம சக்தியை வேணா காட்டலாம், ஆனா சமாதானத்தை ஏற்படுத்துறது மூலமா தான் இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் மனித மாண்பையும் உயர்த்த முடியும். பைபிளை நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிந்தனையற்ற பேச்சு வாள் போல புண்படுத்தும், ஞானிகளின் சொற்களோ புண்களை ஆற்றும். எங்கள் அன்பு ஆண்டவரே, சிந்தனையற்ற பேச்சா நாங்க யாரையும் புண்படுத்தாது உம்முடைய வார்த்தை தருகின்ற விடுதலையினால குணப்படுத்த, சுகப்படுத்த, பலப்படுத்த, நம்பிக்கை ஊட்ட எங்களுக்கு வரம் தாரும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.